வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் மேத்தி சப்பாத்தி தான் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். கூடவே நம்மளோட குட்டி ஷெஃபும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களும் அந்த கீரைலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குக் பண்ணிட்டு இருக்கப்போ வீட்டில் டாட்லர்ஸ் இருந்தால் ஆப்வியஸாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு ஏதோ டிவி போட்டு விட்டுருவோம், இல்லை வேறு ஏதாவது டைவர்ட் தான் பண்ண பார்ப்போம். பட் என்ன பண்ணாலும் குக்கிங் பண்ணுறப்போ அவங்க கண்டிப்பாக கிச்சனுக்கு வந்து ரொம்ப கிளிங்கியாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம குக்கிங்லேயும் அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டா அவங்களும் நிறைய கற்றுப்பாங்க அண்ட் நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும். என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு எதுவுமே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. நான் பண்ணுறத பார்த்து அவங்களே எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் கூட கற்றுக்கிட்டாங்க. நமக்கு தான் அவங்க ஏதோ குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அவங்க அதையும் ஒரு பிளேவாக தான் பார்ப்பாங்க. ஸோ நானும் ஜஸ்ட் லைக் தட் அது விட்டுருவேன். ஓகே, ஏதோ ஒன்று அவங்க ஆக்கியபைடாக இருந்தால் போதும் அப்படின்னு. அதுவும் இந்த சப்பாத்தி எல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிளேடோலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணுறது, கட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அது கூட ரிலேட் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களே க்ளீனும் பண்ணிடுவாங்க. இதுவுமே நான் சொல்லி கொடுக்கல, நான் பண்ணுறத பார்த்து அவங்களே கற்றுக்குறாங்க. டீச் தெம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏரியாவை நம்மளே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் மேத்தி சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு கர்ட் டிப் தான் பண்ணியிருந்தேன். அதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.